தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இது திரைக்கு பின்னால். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் திரைப்படத்தை பற்றி நம்மளுடைய பார்வை பார்க்கலாம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே வெளியிருந்திருக்கிற விஜயினுடைய கோட் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் மன்னனாக அறியப்படுகிறார். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் கூட குறிப்பிடும்பொழுது ஓவர்சீஸ் அவருடைய பிஸ்னஸ் ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு 4 வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் பெருகி இருக்கிறதாக சொன்னார்கள். இந்த படம் ஒரு தன்னுடைய திரை வாழ்வில் கடைசியாக இருக்கும் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு H. வினோத் அவர்கள் இல்லை இன்னொரு படம் அவர் பண்ணுவதாக ஒரு விழாவில் அவர் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். இந்த வகையில் இந்த படம் இத்தனை பெரிய நட்சத்திர பட்டாளங்களோடு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ரீஎன்ட்ரி, நடிகர் பிரசாந்த் அவர்கள், நடிகர் மோகன் அவர்கள், இவர்களெல்லாம் நமக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் ஏஐ மூலமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் ஒரு என்ட்ரி கொடுக்குறார். கண்டிப்பாக இது ஒரு காப் ஸ்டோரி. அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் அவர் இவங்களெல்லாம் காப்பாற்றி அப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு டெக்னாலஜி தான், ஒரு மாஸ்க் போட்டு வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் வந்திருக்கிறது. இப்போ இதனுடைய பிளாட், இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்தி படங்கள் எல்லாம் வந்த ஒரு ஒன்லைன் தான். என்னென்னா, ஒரு கதாநாயகனுடைய மகன் அவன் வில்லனால் கடத்தப்படுகிறான். கதாநாயகனுக்கும் ஒரு திரை பார்வையாளர்களுக்கும் அந்த மகன் இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த பையன் வளர்ந்து, அதாவது நடிகர் விஜய் அவருடைய பையனும் விஜயாக நிற்கிறார். அப்படி நிற்கும் பொழுது வில்லனால் வளர்க்கப்படுகிறவர் நடிகர் விஜய்க்கு சாதகமாக இருக்கிறாரா அல்லது வில்லன் சொல்லி நடிகர் விஜய் பழி வாங்குகிறாரா? இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இது ரொம்ப பழைய ஒரு திரைக்கதை தான். ஆனால் ஒரு திரைக்கதையோ ஒரு கதையினுடைய வடிவங்களோ ஒரு 9 வகையான கதைகள் தான் இருக்குது. ஒரு காதல், வஞ்சகம், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம், இந்த மாதிரி வகையில் இது ஒரு பழி தீர்க்கும் கதை அப்படின்ற வகையில் நம்ம எடுத்துக்கலாம். சரி, அது எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று எடுக்கிறதுல இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி நமக்கான ப்ரெசன்டேஷன்ஸ் படத்தினுடைய காட்சி அமைப்புகள்லாம் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு திரைக்கதை வடிவம், இப்போது ஸ்பெஷல் ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு உளவுத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு கதாநாயகன் நடிகர் விஜய். இவரோட அவருடைய டீம்மேட்ஸு ஒரு 4 பேர் 3 பேர் இவரோட சேர்த்து 4 பேர், அதாவது பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், இவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா அவருக்கு ஒரு ஹெட்டு ஜெயராம். இப்போ இந்த ஆஃபீஸ் சீக்வன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்குது. வெப் சீரிஸ்லாம் கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னா அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், புதிய செய்திகள், இன்வெஸ்டிகேஷன் மெத்தட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவிற்கு வெப் சீரிஸ் கூட எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு ஃபீச்சர்ஸ் ஃபிலிம்ஸாக, அதுவும் மிகப்பெரிய கலெக்ஷன் மன்னனாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் வச்சு எடுக்கும் பொழுது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. மிஷன் இம்பாசிபிள் மாதிரியான ஒரு காட்சி அமைப்பெல்லாம் வச்சுருக்காங்க. எதையோ தேடி போகிறாங்க. ஆங்கில படத்தினுடைய பாதிப்பாக இருக்குது. எதுக்கு அது மாதிரி போகிறாங்க? நமக்கு அதுக்கான ஒரு டீட்டெயில் சொல்லப்படலை. அதே போல் ஒரு 4 பேர் 5 பேர் கொண்ட ஒரு குழு அது இயங்குதுன்னா, இப்போ நடிகர் பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், ஜெயராம், இந்த குழுவில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் நிச்சயமாக துரோகிகளாக மாறுவாங்க அப்படின்னு ஒரு கதை போகிற போக்கில் நம்ம கணிக்க முடியுது. அப்படி துரோகமாக செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அதற்கான ஒரு வலுவான காரணங்கள் சொல்லப்படலை. அது ரொம்ப வீக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது. இது மாதிரி நிறைய இடங்கள். இப்போது நடிகர் பிரேம்ஜி அவர் நமக்கு ஒரு காமெடி சென்ஸை ஒரு புன்னகைக்கு செய்வார்னா அது நமக்கு ரொம்ப குறைவாக இருந்தாலும், அவர் என்ன மாதிரியான கேரக்டர் திடீர்னு அறிமுகமாகிறார். அவர் விஜய் மச்சான் முறைன்னு சொல்கிறார், மாமான்னு கூப்பிட்றார். அப்போது ஒரு கதாநாயகியாக, அதாவது விஜயினுடைய ஒரு இணையாக இருக்கக்கூடிய சினேகாவுக்கும் அவருக்கான ஒரு காம்பினேஷனே கிடையாது. அவர் திடீர்னு இப்போது ஷார்ட்ஸ் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுக்கும் ஒர்க் பண்ணுறார். இப்போது என்ன வகையான ஒரு நெருங்கிய தொடர்பு பிரேம்ஜிக்கும் இந்த படத்திற்குமான ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படின்னா, அவங்க அண்ணன் அந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபுக்கு அவருக்குன்னு ஒரு பெரிய செட் ஆஃப் டீம் இருக்கு இல்லைங்களா, அதை எதையுமே விடுறதில்ல. அவங்களெல்லாம் எப்படியாவது பயன்படுத்தணும்னு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திக்கிறார் போல். அந்த வகையில் அவருடைய தம்பி இசையமைப்புன்றது அவர் என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை யுவன் சங்கர் ராஜா சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸு, ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸு, பிரம்மாண்டமான கிளைமேக்ஸு. இப்போ வெங்கட் பிரபுக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னு
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திரை ரசிகர்களுக்கும் தெரியும். அதற்காக கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேலே ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தா அங்கே அவ்வளோ அதகலம் நடக்குது, ஆனால் கிரிக்கெட் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி மோகன் வந்து ஒரு வில்லனாக சித்தரித்து அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் எந்த ஒரு பெரிய ஆக்ஷனோ டயலாக் சீக்வன்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு துணை நடிகரை போல் ஒரு வில்லன் நடிகரை ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறாரு. அப்போ பார்த்து சிவகார்த்திகேயன் வராரு. சிவகார்த்திகேயன் யார்? அவர் ஏதாவது அண்டர் கவரேஜ்லேருந்து வராரா, ஆஃபீஸரா, நடிகரா, கிரிக்கெட்டரா, அந்த மாதிரி எந்த டீட்டெயிலும் இல்லை. ஜஸ்ட்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு ஒரு பார்வையாளரோ திடீர்னு ஒருத்தரை பார்த்து வில்லனை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறார். இது வந்து ஒரு தியேட்டரில் வந்து ஒரு கரகோஷத்தை ஏற்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட காட்சியா? என்னென்னா ஒரு டைலாக் வருது, என்ன நீங்கள் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன அவர் சினிமா துறையை பார்த்துப்பாரா, அல்லது இந்த மோகனுடைய கேரக்டரை எடுத்துகிட்டு போய் செகண்ட் பார்ட் ஏதாவது படம் எடுக்கிறாங்களா? எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. இது மாதிரி ஒவ்வொன்று விஷயங்களும் அவர்கள் வந்து ஒரு காட்சி அமைப்பில் ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கவனம் செலுத்தியிருக்கிறார். உதாரணத்துக்கு ஏஐ மூலிமா விஜயகாந்த் அவர்களை வர வைக்கிறது, அதே மாதிரி நல்ல குரல் வளம் இருக்கக்கூடிய தங்களுடைய மறைந்த சகோதரியான பவதாரணி குரலில் ஒரு பாடல், அது இனிமையாக தான் இருக்குது. அது யுவன் சங்கர் ராஜாவுக்கு அந்த பெருமையும் அவர்களுக்கு நினைவு கூற வகையில் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி சிவகார்த்திகேயனை வர வைக்கிறது, கிரிக்கெட்டர் தோனியை வந்து கிரவுண்டில் வர வைக்கிற மாதிரி ஒரு சீனு, அது மாதிரி ஒரு ஃபைனல் சீனில் இவர் வந்து வெங்கட் பிரபு கிரிக்கெட் மட்டும் இல்லை அஜித்துக்கும் ஃபேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தலையா தளபதியா அப்படின்னு கேட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறது. இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளில் அவர்கள் காட்சிகளில் வசனங்களில் செலுத்திய கவனத்தில் படத்தின் திரைக்கதையில் செலுத்தவில்லை அப்படின்றது தான் ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் இந்த படத்தை இன்றைக்கி வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம பார்த்து பழகிருக்கிற இடத்துல 3 மணி நேரம் ஒரு மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம், அவங்களுக்கு எல்லாமே ஒரு தனித்துவமான காட்சி அமைப்புகளை செய்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்க வகையில் ஒரு புதிய மொந்தையில் பழைய கல் அப்படின்னு ஒரு பழமொழி தான் நினைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு திரைக்கு பின்னாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.